உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. 7ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்த புதன் ஆனால் வக்கரம் பெற்று இருக்கிறார். 7 கூடியன் வக்கரம் என்பதால் ஹஸ்பண்டு கிட்ட மட்டும் பிரச்சனை வரும். ஹஸ்பண்டா இருந்தால் ஒய்ஃப்ட்ட பிரச்சனை வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? சரி, அதனால் நீங்கள் ஒய்ஃப் விஷயங்களில் மட்டும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நீங்கள் எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க, எது பண்ணாலும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. எது பண்ணாலும் 7 கூடியவன் வக்கரம், அவனே தான் 10 கூடியவனாகவும் இருக்கிறான். இருந்தாலும் குரு பகவான் 4 கூடியவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். சார், உலகத்துல சில விஷயங்கள் சில கோல்டன் டைம்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கோல்டன் டைம் நடக்க போகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அது என்ன கோல்டன் டைம் நான் சொல்றேங்க. அடுத்து 10ஆம் இடத்துல செவ்வாய் ருச்சக யோகம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறவங்களாம் வேலை கிடைக்க போகுது. அரசு சம்பந்தப்பட்ட பணிகள் ஈடுபடுறவங்களாம் பெண்ணான காலம், வேலை கிடைக்க போகுது. ரொம்ப பிரமாதமா இருக்க போறீங்க. 5 கூடிய யோகாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிற ரொம்ப நல்ல காலம் இந்த காலம். ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்ல வரேன்னா, 7 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஃபாரின் போறீங்க, வேலை வாய்ப்பு என்பது டெவலப் ஆக போகுது. இப்போ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சரி, என் ஒய்ஃபு இதே மாதிரி தான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்கரமான என்ன நடக்கும்னு சொல்ல பாருங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வக்கரம். என் ஒய்ஃப் ஏதோ சீட்டு போட்டிருக்கா. சீட்டு, அதாவது ஒரு நாள் வந்து ரொம்ப பணியோட வந்து சொல்லிட்டே இரு, கையை கட்டிட்டுலாம் நின்றுட்டு, எங்க உங்கள்ட்ட ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கே. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சீட்டு போட்டேன். சரி, மாதம் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு சேமித்து வச்ச காசில் நான் சீட்டு போட்டேன். அது சம்பாதிச்சு வச்சு சேமித்த காசுலாம் கிடையாது, நம்மக்கிட்ட ஆட்டை போட்ட காசு. என்ன, ஓகே, நான் சேமித்து வச்சு போட்ட காசில் சீட்டு போட்டேன். சீட்டுக்காரன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். எவ்வளோ காசுமா போட்டேன்? ஒரு 75,000 போட்டேன். மாதம் ஆனால் இவ்வளோ காசு, 7,500 ரூபா மேனிக்கு 10 மாதம் கட்டியிருக்கேன். 75,000 போட்டேன், தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த காசு இருந்தால் இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் தெரியுமா? எங்கள் அம்மா கூட உடம்பு சரியில்லை, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா? நான் நகை வாங்குவேன் தெரியுமா? எல்லாம் கேட்குறாங்க. சார், இதை கேட்டால் எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் கோவம் வரணுமா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க, யாராக இருந்தாலும் கோவம் வரணுமா இல்லையா? என்னடா நம்ம மனைவி சீட்டில் ஒரு பணத்தை இழந்துட்டாலே, அதை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடி போயிட்டானே அப்படின்னு கோவம் வரும். ஆனால் எனக்கு வரல. ஏன் வரல சொல்லுங்க? 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பணிவு நேற்று தான் அந்த கண்ணுல பார்த்தேன். இந்த கண்ணுல சந்திரமுகி மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பணிவு நேற்று தான் பார்த்தேன். உடனே என்ன அப்படி நீ இழக்கலாம், எப்படி நீ பணத்தை இழப்ப, அறிவில்லை உனக்கு? இல்லை இனிமேல் நான் பண்ண மாட்டேன். கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு காசையும் கஷ்டப்படுறதை எப்படி சம்பாதிக்கிறேன் தெரியுமா? சரி இனிமேல் கம்முன்னு இருக்கேன்.
அந்த ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும் சார். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் உங்க பொண்டாட்டியை திட்டலாங்கிற வாய்ப்பே வருஷத்துக்கு ஒரு 2-3 ஈடு வரும் முக்கியமான நேரங்கள்ல. ஒண்ணு அவங்க வீட்டாளுங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, என்ன இந்த மாதிரி பண்றாரு, இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி, கொஞ்சம் கொஞ்சம் குரல ரைஸ், மீதி நேரத்துல ரைஸ் பண்ணி பாருங்களேன் பார்ப்போம். அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது 7 கூடியவரை உட்காரம் பெறும்பொழுது. அப்போ பொண்ணு பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் பாருங்க சார். நான் சொல்லும் போது ஜாலியாக இருக்கும், அதில் இருக்கிற சென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ உங்கள் மனைவி கூட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் சரியாயி 7 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது என்னங்கன்னா தேவையில்லாத கிளாஷஸ் போன்றவை உருவாகும். அதை நீங்கள் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்க. அதே மாதிரி மனைவி வழி சொந்தங்கள் ஏதாவது ஒரு 7.5 கூட்டுவாங்க. நான் இப்ப கூட ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன், ஏய் சும்மா இருடா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா. அந்த மாதிரிதான் மனைவியோட தம்பி வருவாரு, அவன் வந்து ஒரு 50,000 செலவு வச்சுட்டு போ, சும்மா இருடா, என் தம்பிக்கு மட்டும் நீங்க ஒரு 50,000 செலவு பண்ணீங்கன்னா அவர் கடை வச்சு அப்படியே கடகடன்னு அம்பானி ஆயிடுவாரு. ஆவாரு. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்க. 7 கூடியவன் வக்கரமாகும் போது நல்லா புரிஞ்சுக்கமா, அவன் 10ஆம் கிளாஸே படிக்கல, அவனுக்கு இதெல்லாம் படிச்சு எழுதுற வேலை, இது கம்ப்யூட்டர் வேலை, அது அவனுக்கு வராதுங்க. புரிய வைங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் வக்கரமாகும் பொழுது தேவையில்லாத மன அமைதி கட்டுறதான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் ஃபாரின் போகிற யோகங்கள்லாம் வரும், ரெண்டும் சேர்ந்தே தான் நடக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் மனைவியிடம் தன்மையாக எடுத்து சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க, தனுசு ராசிக்காரங்க பட்டபாடு பெரும்பாடு, வேலையிலையும் சரி உறவுகளையும் சரி நிறைய பிரச்சனைகளை, நிறைய போராட்டங்களை, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஏண்டா இருக்கோங்கிற நிலைமைக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இந்த நிலைமைகளுடைய செயல்பாடு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ என்னென்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து சூரியன், புதன், குரு என்ற 3 முக்குட்டு கிரகங்களுடைய செயல்பாடு, முக்குட்டு கிரகம்னா சுக்கிரனை தான் சேர்ப்போம், ஆனால் இருந்தாலும் 3 கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, பார்வைகள் மூலமாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய், கேது இணைவோடு இந்த மாதம் செயல்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ல் சனி பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த 6ஆம் இடத்து சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கேள்விக்குறி. 6ஆம் இடத்த அதிபதி 6லேயே உட்கார்ந்துருக்கிறார், அவரே 11ஆம் இடத்த அதிபதியாகவும் வருகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு 11ஆம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்காது, ஏன்னா குரு பார்வை இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதிக்கு மேலே தான் சூரிய பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 17 வரையும் ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நிறைய விஷயங்களில் ஏற்றமான சூழ்நிலைகள். 17க்கு அப்புறம் கொஞ்சம் அதோடைய ஏற்றங்களுக்குரிய விஷயங்கள், தாக்கங்களுக்குரிய விஷயங்களில் கொஞ்சம் குறைவுகள் ஏற்படும். தவிர டோட்டலாகவே ஒரு லாக்குங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த மாதம் கிடையாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுடைய மனசில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகமாக எண்ணங்கள் கொண்டீர்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகளும் கிரகங்களுடைய ஆதரவுடன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்குரிய விஷயங்களை முயற்சி எடுத்து திருமணம் முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை மையப்புள்ளியாக வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற தனுசு ராசினியர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நடக்கப் போகிறது என்பது உண்மை. சொந்த தொழில் பண்ற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு
தொழிலில் ஒரு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஃபஸ்ட்டு ஏற்பட போகிறது. எங்கே போனாலும் உங்களுக்கென்று ஒரு அதிகாரம், உங்களுக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்த சூழ்நிலைகள் இனிமே கிடைக்கப் போகிறது. கடந்த காலங்களில் கிடைக்காத விஷயங்கள் அனைத்தும், நல்ல விதமான செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. தனுசு ராசியில் யாரெல்லாம் ஆசிரியராக, மருத்துவராக, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் அல்லது அரசாங்க வேலையில், ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு மேல் அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அனைவருக்குமே ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. சிறந்த நிறுவனர், சிறந்த ஆசிரியர் என்ற பட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 17ஆம் தேதி வரையும் முயற்சி எடுங்க. 17ஆம் தேதிக்கு மேலே அந்த முயற்சியில் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு தள்ளி போட்டுருங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லாக் ஆகும். உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது கரெக்டாக என்ன ஆகும்னா, நீங்கள் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அதை முயற்சி மறுபடியும் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாத சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது எவிடன்ஸாக மாறிடும். அப்போ நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையணும்னு நினச்சிங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி நைட்டு வரையும் உங்களுடைய முழு முயற்சிகளை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி முழு முயற்சிகளை எடுக்கலாம். 17ஆம் தேதிக்கு மேலே எடுக்கிறாக இருந்தால் ஒரு மாதம் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, உங்களுக்கு நேரம் நிறையா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வக்கீல் சார்ந்த உங்களுடைய சகோதரர்கிட்ட அல்லது நம்மளுடைய கேஸை நடத்துகிற யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இல்லை கேஸே போடலை, ஒரு பெரிய ஆளுகள் மூலமாக பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்கன்னாலும் அவங்ககிட்ட இந்த ஒரு மாதம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வெளியூரில் வேலை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், காலத்தை தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பது உண்மை. இது ஏன் சொல்கிறோம்னா, உங்களுடைய அம்மா வீட்டு சொத்தாக இருந்தாலும் சரி அப்பா வீட்டு சொத்தாக இருந்தாலும் சரி ரெண்டுமே அதான், ஓகேவா? ஏன்னா பூர்வீக சொத்து, அதனால தான் சொல்கிறோம். உங்கள் அம்மா வழி சொத்தாக இருந்தாலும் சரி அப்பா வழி சொத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டாயமாக அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னன்னா ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடும். அப்போ நீங்கள் கரெக்டாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு 17ஆம் தேதி வரையும். 17க்கு அப்புறம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் வார்த்தைகளை பேசும்பொழுது, தனுசு ராசி அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கே லாக்காக ஏற்பட்டு உங்களை என்ன லாக் ஏற்பட்டு பின்னாடி போஸ்டிங் வாங்கிங்க. முன்னாடி பெரிய பதவி வாங்க வேண்டிய நிலையிலேருந்து பின்னாடி அதெல்லாம் சொன்னால் இப்போ போனால் பின்னாடியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பதவி பறிக்கப்பட்டு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை 17ஆம் தேதிக்கு மேலே பயன்படுத்துவது வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். நிறைய விஷயங்களை ஏற்றம் உண்டு, சில விஷயங்களில் கவனம் உண்டு. கவனமான விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்கள். மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிரகங்கள் ரீதியாகவும் வழிபாடு மூலமாகவும் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும் என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள்,
உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீண்ட வருடங்களாக இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் மகிழ்ச்சியை தான் அதிகமாக இழந்திருக்கிறீங்க. ஒரு 10-12 வருஷத்திற்கு மேலாக ஒரு மகிழ்ச்சின்றதே இல்லை. எப்பமோ ஒரு நாள் சந்தோஷப்பட்டா அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல துன்பங்கள் வரும். அதை நினைச்சே வருத்தப்படாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மீண்டும் அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப லைஃபை ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றது, குழந்தைகளோடு ஒரு என்ஜாய் பண்றது, கணவன் அந்த மாதிரியாக கூட்டு குடும்பத்தோட சில ஒரு சந்தோஷம்ன்றது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய அர்த்தாஷ்டம சனி வக்ர நிலை அடையிறது தான் இந்த காலத்தினுடைய இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலை அடையும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மனதுக்குள்ள பூக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப சுற்றுலா செல்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் லீவை போட்டு வீட்லயாவது நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப துணிச்சலோட அந்த லீவ்லாம் எடுத்து லைஃபை ஒரு என்ஜாய், எப்ப பார்த்தாலும் நம்ம வேலைக்கே போயிட்டு இருக்கிறோம், ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லை, வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை கூட கவனிச்சுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு அந்த வேலைக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட், ஒரு வாரம் பிரேக் கொடுத்துட்டு நீங்க அந்த லைஃபை ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய கலத்திரம், அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா உங்க கணவர் உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாரா, இல்ல உங்க மனைவி உங்களை பத்தி விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அடி மனதுல இருந்துட்டு இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, டயத்துக்கு தூங்குறீங்களா, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த ஒரு சுமூகமான உறவு, ஒரு சின்ன ஒரு வேர்டு தான். இந்த வார்த்தைகள் இல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாக ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்கிறீங்க. நம்ம யாருக்காக வாழ்றோன்னே நமக்கு தெரியல, நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த வார்த்தைகள் கிடைக்காம ஒரு அவதிப்பட்டவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் அது எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு அந்த சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில பயணிக்க போறார். அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் தான். அதனால தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சம்பந்தமாக ஏதாவது ஒரு செலவுகள், கூட்டு குடும்பமாக இருக்கும்போது மாமனார்கிட்டயோ இல்ல தேவையில்லாத ஒரு நபர்கள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடும் சொற்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டெம்பரவரி தான், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய ஒரு பெரிய பக்க பலமே பாத்தீங்கன்னா இவர்களினுடைய தந்தை, அடுத்து புகுந்த வீட்டுல இவர்களினுடைய மாமனார், இந்த மாதிரியான 2 ஒரு நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு பக்க பலமே. ஆனா அவர்கள்கிட்டயே இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு, ஒரு கடுமையான ஒரு சொற்கள், ஒரு சொல் போருமை, இந்த
இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல வருட வேதனையை அனுபவிக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சொற்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அது கடந்து போகக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேது, அதேதான் செவ்வாய் கேது இங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதனால தந்தை வழி உறவுகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க யாராவது டிராவல் அவங்களோட பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ரொம்ப வயதானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா டிராவலே பண்ணாதீங்க. பண்ணாம அமைதியா ஒரு இடத்துல இருந்துட்டீங்கன்னாலே போறோம். பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேற ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 10 வருஷமா சாலிடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வருஷம் போனதே தெரியாது. திடீர்னு இருந்தாப்புல வேற ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இல்ல உங்களுக்கே ஒரு மைண்ட் சேஞ்ச் வரும், நம்ம ஏன் வேற இடத்துக்கு மாறக்கூடாது, இதே இடத்துலயே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்க போகுது. ஸ்டூடெண்ட் வீசால இருக்கக்கூடியவர்கள், அங்க போய் படித்து கொண்டு இருப்பவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அந்த படிப்புல முழுமையான கவனம், ஹார்ட் ஒர்க் எல்லாமே பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க், முழுமையான ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மெரிட் ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு இப்போ அப்ரூவல் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரம். எத்தனையோ மாதங்களாக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வெளிநாட்டுல உங்களுக்கு உண்டான மெரிட், ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எல்லாமே அலாட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, தொழிலையும் நிறைய ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா தொழில் ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பாதிப்புகள் இருக்கும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில் அவர் வக்ரமாகிறார். வக்ரமாக இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்பீங்க. யாரும் யோசிக்காத மாதிரி இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மாற்றி யோசிச்சு அதுல ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.